கோயம்புத்தூர்ல இருக்கிற பிரபல இந்துஸ்தான் பொறியியல் கல்லூரியில 3ஆம் ஆண்டு படிச்சு வந்த அமுதன் அப்படிங்கிற மாணவன் ஒரு கும்பலால அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் இன்னைக்கு தமிழகத்தையே உலுக்கி இருக்கு. இன்னைக்கு நம்ம சமூகத்துல குறிப்பா கல்வி கூடங்கள்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு யோசிச்சாலே ரொம்பவும் பயமாகவும் வேதனையாகவும் இருக்கு. இந்த சம்பவம் தொடர்பா வெளியாக இருக்கிற 2 பக்க வாதங்கள் மற்றும் அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறது நம்ம கண்டிப்பா தீவிரமா யோசிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமை உண்டாயிருக்கு. சோ அதை பத்தி தெளிவா பார்க்கலாம். ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த சம்பவத்துல இருதரப்பு வாதங்கள் முக்கியமா இருக்கு. ஒன்னு கல்லூரி தரப்புல இருந்து சொல்ற வாதம், இன்னொரு பக்கம் பெற்றோர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. காலேஜ் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமையல்காரங்க ஒருத்தர்கிட்ட ஏற்பட்ட தகராறு மற்றும் ஒழுங்கீன பிரச்சனை காரணமா மாணவன் அமுதனை நாங்க ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. பெற்றோர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலேஜ்ல கஞ்சா மற்றும் போதைப் பொருள் பழக்கம் குறித்து யாரெல்லாம் இதில் ஈடுபட்டிருக்காங்கன்னு தன்னோட பையன் அமுதன் கிட்ட கல்லூரி நிர்வாகம் எழுதி வாங்கியதாகவும், இது நாங்க வெளியில யார்கிட்ட சொல்ல மாட்டோம், நீ தைரியமானு சொல்லு நம்பி அந்த பையன் கிட்ட கேட்டதுனால அவனும் அதை கம்ப்ளீட்லி நம்பி எழுதி கொடுத்துருக்கான். ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அது யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணதாகவும், அந்த பசங்க ஒரு 15-20 பேர் கும்பலா சேர்ந்து இவனை கொடூரமா அடிச்சே கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸ் கண்ணீரோட குற்றம் சாட்டியிருக்காங்க. சோ இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா இப்போ தமிழக சட்டப்பேரவையிலும் பெரும் விவாத பொருளா மாறி இருக்கு. ஆளுங்கட்சி அப்புறம் எதிர்கட்சிகள் இடையே இது தொடர்பா காரசாரமான விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு உயிரோட வேல்யூ என்னங்கிறது இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ சரி யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எத்தனையோ குற்றங்கள், விபத்துக்கள், பாலியல் வன்கொடுமைகள்னு தினந்தோறும் மனித உயிர்கள் விலை போய் கொண்டுதான் இருக்கு. உயிர் அப்படிங்கிறது ஒரு ஈலியனற்ற விஷயம். இது ஒரு விலை மதிப்பற்றதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே புரியணும். இந்த விஷயத்துல நம்மளால எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியல வெளிவரத்துக்கு. ஏன்னா இதுல பிரைவேட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ்னு எந்த வித்தியாசமும் கிடையாது. படிக்கிற எல்லா மாணவர்களும் நம்ம தமிழ்நாட்டின் பிள்ளைகள் தான். ஆனா இன்னைக்கு இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எங்க கொண்டு போய் விட்டுருக்குன்னு யோசிச்சு பார்த்தா நெஞ்சு பதறுது. இன்னைக்கு காலேஜ்ல எல்லாம் என்ன நடக்குது? ஒழுங்கா படிக்க வேண்டிய வயசுல நாகத்து நீகத்துன்னு போதைப் பொருளுக்கு அடிமையாகி படிப்பை விட்டுட்டு திசை மாறி போயிட்டு இருக்காங்க நம்ம பசங்க. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் இதுதான் நினைக்கிறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுல நேரடியா களத்துல இறங்கணும். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா கவர்மெண்ட் காலேஜோ பிரைவேட் காலேஜோ நமக்கு மாணவர்கள் தான். எந்த இன்ஸ்டியூட் இருந்தாலும் சரி, அரசு ஒரு ஸ்பெஷல் கமிட்டி அமைக்கணும். அந்த குழு எல்லா காலேஜ்லயுமே திடீர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். கேம்பஸ்குள்ள என்ன நடக்குது, யார் இந்த போதைப் பொருள் விற்பனைக்கு பின்னாடி இருக்காங்கன்னு வேரோடு பிடுங்கி எறியணும். ஒரு உயிர் போனா திருப்பி வருமானு சொல்லுங்க. அமுதனின் குடும்பத்தின் கண்ணீருக்கு யாரு பதில் சொல்றது? இனிமேல் எந்திரிச்சு வர தலைமுறையாவது இந்த போதைப் பொருள் பிடியிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா தமிழக அரசு இதுல இன்னும் கடுமையான துரிதமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்துல இருக்கு. மாணவர்களை கல்வியில முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டிய அரசு இந்த விஷயத்துல கண்டிப்பா இரும்பு கரம் காட்டணும். இந்த கேஸ் அடுத்தடுத்து விசாரணைகள் நடத்திட்டு தான் இருக்கு. உண்மையும் வெளியே வரும். ஆனா இந்த விவகாரத்துல தமிழ்நாடு கவர்மெண்டுடைய பங்களிப்பு பத்தியும் மாணவர்களை காக்க நாம என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் அப்டேட்ஸ்க்கு தீப்தி எக்ஸ்ப்ளோரர் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.